ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் ஹாப்பி கிச்சன். எல்லோர் வீடுகளிலும் ஒளிமயமாக இருக்க அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெல் பொரி உருண்டை இன்னைக்கு செய்ய போறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும். கார்த்திகை தீபம் நெல் பொரி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போங்க. நெல் பொரி எடுத்து வச்சிருக்கேன். நான் 5 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறது ஒரு பவுலு. இந்த இதில் மொத்தம் 4 பவுல் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து 5 பவுல் வரும். க்ளீன் பண்ணுறதா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி உமி வரும். நிறைய நுனியில் இந்த மாதிரி உமியெல்லாம் இருக்கும். நெல்லோட தோல் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் செய்யணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. 5 பவுல் கார்த்திகை பொரிக்கு 1 பவுல் மண்டை வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காயை கீத்து போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 1/2 பவுல் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 பவுல் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் சுக்கு பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, தேவைக்கேற்ப நெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிருவோம். கார்த்திகை தீபம் நெல் பொரி உருண்டை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். நம்ம எடுத்து வச்சிருக்க 5 பவுல் நெல் பொரி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை லைட்டாக இங்கே வறுத்துக்குவோம். ஏன்னா பதத்த மாதிரி இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் தான் நான் லைட்டாக வறுத்துக்கிட்டேன். ஒரு ஏலத்தில் மாற்றிக்குவோம். அடுத்து எடுத்து வச்ச பொட்டுக்கலையை நம்ம வறுத்துக்குவோம். மழை நேரமா எல்லாமே கொஞ்சம் இந்தளவு மொறுமொறுப்பு இருக்க மாட்டேங்குது. இதை நம்ம வறுத்து செஞ்சோம்னா 4 படை இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்க, நம்ம லைட்டாக 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டோம். இந்தளவு வறுத்தா போதும். நம்ம இதையும் இந்த பொரியில் ஆட் பண்ணிடுவோம். இந்த சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் இருக்குல்ல, அதை ஃப்ரை பண்ணிக்குவோம். லைட்டாக ஈரப்பதம்லாம் போயிட்டு அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப கருத்துற மாதிரி வரக்கூடாது. அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே அந்த வறுத்து வச்ச பொரியில் இதை கொட்டிடுவோம். கடாயில் எள்ளை போட்டுட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோங்க. இங்கே பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இதையும் இந்த பொரியில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சின்ன ஸ்டீல் பாத்திரம் வச்சுக்குவோம். நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிடுவோம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்க, வச்சு வச்ச மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளத்தில் ஏதாவது மண் கசடெல்லாம் இருக்கும். இப்போ கடாயை வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஃபில்டர் பண்ணி இந்த கடாயில் ஆட் பண்ணியிருக்கோம். பாகு மாதிரி நல்லா காய்ச்சிக்கணும். இது 2 கம்பி பதம் வரணும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா பாகா வரட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சுக்குத்தூளையும் ஏலக்காய் பொடியையும் இந்த பாகில் ஆட் பண்ணிடுவோம். இப்படி நல்லா இப்படி திரண்டு நம்ம உருட்டை வரணும். இப்படி பாருங்க, நம்ம இப்படி உருட்டினோம்னா நல்லா உருட்டி வரணும். நல்லா இப்படி பால் மாதிரி சுருண்டு வரணும் நமக்கு. இந்த பாருங்களேன், இந்த மாதிரி உருளணுங்க. இந்த மாதிரி உருட்டி வந்துருச்சு பாருங்களேன். இதுதான் பாகு பதங்கிறது. இந்த பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருக்க பொரி, பொட்டுக்கல்ல, தேங்காய், எள்ளு எல்லாத்தையும் நம்ம இந்த பாகுல போட்டு நல்லா கிளறிக்குவோங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூட்டில் தான் நான் செய்கிறேன். கார்த்திகை நெல் பொரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்படி உருண்டையா உருட்டி நம்ம இப்படி வச்சுக்கலாம். கார்த்திகை தீபத்துக்கான பொரி ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம இன்னைக்கு நெல் பொரியில தான் செஞ்சுருக்கோம். அதை உருண்டையாகவும் செஞ்சுருக்கோம், உதிரியாகவும் செஞ்சுருக்கோம். இந்த கார்த்திகை தீபம் நெல் பொரி உருண்டையை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.